வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரத்தின் 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரை வாசிக்க கேட்போம். மத்தேயு 11வது அதிகாரத்தின் 3வது வசனத்திலிருந்து. வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக பிரசங்கிக்கப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சில வேளைகளில் நாம் சில இடங்களை சுற்றி பார்க்க செல்வது உண்டு. ஒரே நாளில் போயிட்டு என்ன பண்ணுவோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோம் இல்லையா? வண்டலூர் ஜூ போனீங்க அப்படின்னா அந்த காலை வேளையில் நீங்கள் போனீங்கன்னா அந்த ஒரு நாளில் முழு இடத்தையும் நடந்து வரலாம். அல்லது அங்கேயே வந்து ஒரு உள்ள பேட்டரி வண்டி இல்லை வேன்லாம் வச்சுருக்காங்க. அதில் ஏறினீங்கன்னா அந்த ஜீப் சஃபாரி மன்னிக்கணும் அந்த ஜங்கிள் சஃபாரி மாதிரி வேன்லேயே கூப்பிட்டு போய் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, ஒரு 1 or 2 hours கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஸோ அப்போ அந்த ஒரு நேரம் ஒரு நாள் நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னா அத்தனை காட்டு மிருகங்களையும் அந்த ஜூவில் பார்த்துட்டு வந்துட முடியும் இல்லையா? ஆமாவா இல்லையா? அதே மாதிரி நீங்கள் ஒரு பெரிய மால்ஸ் அல்லது சூப்பர் மார்க்கெட் போவீங்க அப்படின்னா அந்த மால்ஸ் எடுத்துக்கோங்க. மால்ஸ்குள்ளே போவீங்கன்னா எல்லா காரியங்களையும் நீங்கள் அந்த ஒரு மால்குள்ளே பார்த்துட்டு வந்துட முடியும். ஒரு விஆர் மால் போகிறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் பார்க்க முடியாத காரியமே இல்லை, எல்லா காரியங்களையும் நீங்கள் பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்குள்ளே. அப்போ இந்த காலை வேளையில் நான் என்ன சொல்ல வர போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இந்த பிரசங்கத்தை நீங்கள் கேட்கும் பொழுது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷங்களுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்படி உள்ளே போயிட்டு இயேசுவானவர் செய்த அற்புதங்களை எல்லாம் அப்படியே என்ன பண்ண போகிறோம்னா பார்த்துட்டு வெளியே வர போகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா இன்றைக்கி செய்தியினுடைய தலைப்பு என்னன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்கள் சொல்லும் சத்தியம். இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புதங்கள் சொல்லும் சத்தியம். இயேசுவானவர் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவர் அற்புதங்களை செய்கிறவராக அவர் சுற்றி திரிந்தார். அவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார், வியாதியஸ்தர்களை குணமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார். அவர் இன்னும் குருடர்களை பார்வையடை செய்தார், சப்பானிகளை எழுப்பினார், முடவர்களை நடக்கச் செய்தார், குஷ்டரோகிகளை குணமாக்கினார், பேச முடியாதவர்களுக்கு அவர் பேச்சு கொடுத்தார். அப்போ இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த 3.5 வருஷம் அந்த அற்புதங்கள் மூலமாக தேவன் இந்த உலகத்துக்கு சொல்ல வர செய்தி என்ன? இயேசுவானவர் செய்த அந்த அற்புதங்கள் மூலமாக தேவன் இந்த உலகத்திற்கு சொல்ல வருகிற செய்தி என்ன? அந்த அற்புதங்கள் இயேசுவை எப்படிப்பட்டவராக வெளிப்படுத்துகிறது? அந்த அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார் அந்த அற்புதங்கள் மூலமாக என்பதை இந்த காலை வேளையில் நாம் தியானிக்க போகிறோம். அற்புதங்களின் நோக்கம் அல்ல, அற்புதங்களின் நோக்கம் என்பது வேறொரு பிரசங்கம். த பர்பஸ் ஆஃப் மிராக்கிள் அப்படின்றது வேறொரு பிரசங்கம். இயேசுவானவர் ஏன் அற்புதங்களை செய்தார், வேதத்தில் ஏன் தேவன் அற்புதங்களை செய்தார் என்பது அது வேறொரு பிரசங்கம். அது என்னுடைய இன்னைக்கு பிரசங்கத்துக்கான தலைப்பு அல்ல. என்னுடைய பிரசங்கத்துக்கான தலைப்பு இயேசுனுடைய அற்புதங்கள், விசேஷமாக இயேசுவானவர் செய்த அற்புதங்கள். 4 சுவிசேஷ புத்தகத்தில் வேதம் முழுவதும் நீங்கள் எடுத்துப்பீங்கன்னா ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அநேக அற்புதங்களை பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பிரம்மாண்டமான அற்புதங்களை எல்லாம் கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. ஆனால் நம்ம இன்னைக்கு எதுக்குள்ள அதிகமாக பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷ நூல்களில் இயேசுவானவர் செய்த அற்புதங்களை அதிகமாய் இன்றைக்கு என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா கவனம் செலுத்தி அதன் மூலமாக தேவன் இந்த உலகத்துக்கு நமக்கு இன்னைக்கு சொல்ல வருகிற சத்தியம் என்ன என்பதை தியானிக்க போகிறோம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதற்கு ஆதாரமாக எடுத்த ஒரு வசனம் தான் இந்த மத்தேயு சுவிசேஷத்தின் 11வது அதிகாரத்தின் 3-5. மீண்டும் ஒரு விஷயம் வாசிக்கலாமா? வேகமாக சத்தமாக நல்லா போல்டாக வாசிங்க பார்க்கலாம். வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இயேசுவானவருக்கு முன்பதாக ஊழியத்தில் வந்த யோவான் ஸ்நானகன் அந்த மனிதனுடைய ஊழியத்தின் நிமித்தமாய் அந்த மனிதன் சிறையில் அடைக்கப்படுகிறான். இவன் சிறையில் அடைக்கப்படுகிற நாட்களில் இயேசுவானவர் வெளியே சுற்றித் திரிந்து தம்முடைய சீஷர்களோடு கூட அவர் ஊழியம் செய்து வருகிறார்.
இயேசுவானவர் அற்புதங்களை செய்கிறார், இயேசுவானவர் பிரசங்கிக்கிறார், இயேசுவானவர் போதிக்கிறார், இயேசுவானவர் பாவங்களை மன்னிக்கிறார். இந்த காரியங்களை எல்லாம் யோவான் ஸ்நானகன் அவனுக்கு முழுமையான செய்தி ஒருவேளை போச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா நேரில் பார்க்கல இல்லையா, ஒன்று ரெண்டு தடவை தான் நேரில் பார்த்தாரு ஞானஸ்நானம் கொடுக்கும்பொழுது. மற்ற நேரங்களில் இப்போ இந்த யோவான் ஸ்நானகனை சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருக்கிறது நிமித்தம் இயேசுவை குறித்ததான, அவருடைய ஊழியத்தை குறித்ததான, அவர் செய்கிற வேலையை குறித்ததான ஒரு முழுமையான ஒரு தகவல்கள் இவருக்கு கொடுக்கப்படாதது நிமித்தம், அல்லது இந்த இயேசுவானவர் செய்கிற ஊழியத்தினுடைய உள்ளான அந்த சத்தியங்கள் இவருக்கு புரியாதது நிமித்தம் அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவர் என்ன பண்றாரு, தன்னுடைய சீஷர்களை அனுப்பி, ஆட்களை அனுப்பி கேள்வி கேட்க சொல்றாரு. இயேசுவை என்ன கேள்வி கேட்க சொல்றாரு? வருகிறவர் நீர்தானா? ஆமென். என்ன வார்த்தை கேட்கிறாரு? வருகிறவர் நீர்தானா. அப்படின்னா வருகிறவர் நீர்தானா என்ன அர்த்தம்? வாசிங்க 118வது சங்கீதத்தின் 36வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், 118வது சங்கீதத்தின் 26வது வசனம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமென். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். இதே வசனத்தை புதிய ஏற்பாட்டில் ஒரு சில இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யாராவது சொல்லுவீங்களா? யாருக்காவது தெரியுமா? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர். வெரி குட், வெரி குட். அல்லேலூயா. எங்க 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 வர காரியம் அது சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். இயேசுவானவர் பவனி வரும் பொழுது, இயேசுவானவர் பவனி வரும் பொழுது அந்த இடத்துல அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பாடுகிற ஒரு வசனம். என்ன வசனம்? உன்னதத்தில் கர்த்தருக்கு ஓசனா, கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வருகிறவர் என்று நீர்தானா என்று யோவான் ஸ்நானகன் ஏன் கேட்கிறார்? ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனம் உண்டு. என்ன தீர்க்க தரிசனம் என்றால், மேசியா அவர் பூமிக்கு மனிதனாய் பிறப்பார். ஆமென். மேசியா வருவார் என்கிற ஒரு தீர்க்க தரிசனம். இயேசுன்ற வார்த்தை டைரக்டா பழைய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்படல. ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் இயேசுன்ற வார்த்தை கிடையாது. ஆனால் மேசியாவை குறித்து, அபிஷேகம் பண்ணப்பட்டவர், வருகிறவர், மனுஷகுமாரன் என்ற வெவ்வேறு பதங்களில் இயேசுவானவருடைய பிறப்பை குறித்து, அவருடைய வருகையை குறித்து பழைய ஏற்பாட்டில் அநேக தீர்க்கதரிசிகளால், ஆல்மோஸ்ட் அநேக 99% எல்லா தீர்க்கதரிசிகளாலும் இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த யூதர்கள் இயேசுவானவருடைய வருகைக்காக காத்திருக்கிறார்கள். மேசியா வருவார். மேசியா வரும்பொழுது என்ன பண்ணுவார்னா, நம்மை இந்த ரோமர்களுடைய கையிலிருந்து விடுவிப்பார். எப்படி இந்தியாவை பிரிட்டிஷ் கையிலிருந்து நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாம் விடுதலை வாங்கி கொடுத்தாங்களோ, அதே போல மேசியா வந்து ரோமர்கள் கையில் இருக்கிற இந்த இஸ்ரவேலர்களுக்கு விடுதலை கொடுப்பாருன்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா, பொலிட்டிக்கல் ரீதியாக ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. அதனால தான் இயேசுவை அவர்கள் ராஜாவாக்க பார்த்தாங்க. ஏன் இயேசுவை ராஜாவாக்க பார்த்தாங்க? ஏன்னா இயேசுவானவர் ராஜாவாகி நம்மை ரோமர்கள் கையிலிருந்து விடுவிப்பார் என்கிற ஒரு பொலிட்டிக்கல் ரீதியாக இயேசுவை அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா பார்த்தாங்கன்னா, மேசியாவானவர் பொலிட்டிக்கலாக வரல, அவர் ஸ்பிரிச்சுவலாக வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அரசியல் தலைவராக, அரசியல் ராஜாவாக வரல, அவர் ஆவிக்குரிய ராஜாவை வந்தார். அவர் கவனிங்க, மேசியா என்றால் பழைய ஏற்பாட்டில் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்னவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்? நான் எப்பவுமே சொல்லுவேன், நல்லா கவனிக்கணும். மெஸ்ஸாயா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அனாயிட்டட் ஒன். அனாயிட்டட் ஃபார் வாட்? அனாயிட்டட் as what? அனாயிட்டட் ஃபார் வாட்? அனாயிட்டட் as what? எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டார்? என்னவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார்? எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டார்? என்னவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார்னா, இயேசுவானவர் தேவனுடைய ராஜ்யத்தில் ஜனங்களுடைய இருதயங்களை ஆளப்போகிற ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இயேசுவானவர் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ரட்சிக்கப்படுகிற அத்தனை பேருக்கும் பிரதான ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இயேசுவானவர் ஒட்டுமொத்த ஜனங்களுக்கும் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இன்னைக்கு நம்முடைய பிரதான ஆசாரியன் யாருன்னா இயேசு கிறிஸ்து. நம்முடைய பிரதான தீர்க்கதரிசி யார் என்றால் இயேசு கிறிஸ்து. நம்மை ஆளுகிற ராஜா யார் என்றால் இயேசு கிறிஸ்து. அப்போ மேசியா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியாவுக்காக நல்ல கவனிங்க, யூதர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ராஜா பிறப்பாரு, ராஜாவா பிறப்பாரு, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதனால தான் இயேசுவை தேடி சாஸ்திரிகள் வந்தபொழுது யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் கேட்டாங்க. கேட்குறாங்களா? எல்லாருக்கும் தெரியுது இல்லை, ராஜாவை பிறப்பாரு. அப்போ ராஜா வருவார்ன்ற ஒரு நம்பிக்கை யூதர்கள் அவர்களுக்குள்ளே இருந்தது. அவர்கள் மேசியாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். மேசியா வருவார்னு. ஆனால் இந்த மேசியா
வந்துட்டாரு, இயேசுவானவர் வந்துட்டாரு. ஆனால் இவர் பார்த்தா எதுவும் பெரிய கத்தியை வச்சு சண்டைகள் எல்லாம் போட்டு பெரிய புரட்சி பண்ணி தேசத்தில் கலவரங்களை எல்லாம் கொண்டு வந்து ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்குற மாதிரி தெரியலையே. இப்போ யோவானுக்கும் ஒரு முழுமையான அந்த புரிதல் இல்லாதது நிமித்தம் கொஞ்சம் இவர் என்ன பண்ணுறாருனா, சரியான செய்திகள் இவருக்கு வந்துவா இல்லையா தெரியல, ஆனால் இவர் என்ன பண்ணுறாருனா ஒரு கேள்வியை கேட்டு அனுப்புகிறார். வருகிறவர், சங்கீதங்களில் தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே, வருகிறவர் என்று மேசியா அவர் நீர்தானா, இல்லை வேற யாராவது வர நாங்கள் காத்திருக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்குறார். ஏன்னா மேசியா வந்தா அவர் பிரசங்கம் பண்ணுவார், அவர் இந்த மாதிரி காரியங்களெல்லாம் அவர் செய்வார்னு நாங்கள் ஜனங்கள் எதிர்பார்க்கலையே. ஜனங்கள் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா, மேசியா வந்தா அவர் ஒரு புரட்சியை உண்டு பண்ணி தேசத்தை அந்நியர்களுடைய பிடியிலிருந்து விடுவிப்பார் என்று நினைத்து கொண்டிருக்கிறாங்களே. அதனால் எங்களுக்கு புரியல, கொஞ்சம் விளக்குங்க அப்படின்னு சொல்லி ஆட்களை அனுப்பும் பொழுது இயேசுவானவர் ஒரு பதில் கொடுக்குறார். என்ன பதில்னா, ஆம் நான் மேசியா, நான் இல்லைன்னு ஒரே வார்த்தையில் சொல்லியிருக்கலாம். கரெக்டா? ஆமாவா இல்லையாங்க? நீங்கள் மேசியாவா, நீங்கள் வருகிறவர் நீர் தானான்னு கேட்ட உடனே இவர் என்ன சொல்லியிருக்கணும்? ஏங்க நீங்கள் பாஸ்டர் தினேஷா அப்படின்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்லணும்? ஆமாங்க நான் பாஸ்டர் தினேஷ் தான். ஆமாம் இல்லை இல்லைங்க நான் பாஸ்டர் இல்லைங்க, நான் தினேஷ்குமார் இல்லைங்க, நான் வேற ஒரு மனுஷன், அப்படி தானே சொல்லணும். இயேசுவானவர் என்ன சொல்லி அனுப்புகிறாருன்னா, இன்டைரக்டாக ஒரு வார்த்தையை சொல்கிறார். என்ன வார்த்தையை சொல்கிறார்? மறுபடியும் வாசிங்க. மத்தேயு 11வது அதிகாரத்தின் பிரதியுத்தரமாக நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் போய் யோவானிடத்தில் சொல்லுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர்கள் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆமென். நல்லா ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்றாரு, நீ கேட்கிறதையும் பார்க்கிறதையும் போய் யோவானிடத்துல சொல்லுங்க. என்ன பார்க்கிற, என்ன கேட்கிற? குருடர்கள் பார்வை அடைகிறாங்க, சப்பானிகள் எழுந்திருக்கிறாங்க, குஷ்டரோகிகள் சுகமாகிறாங்க, செவிடர்கள் அவர்களுடைய செவிகள் திறக்கப்படுகிறது, மரித்தவர்கள் எல்லாம் உயிரோடு எழும்புறாங்க, தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இதை போய் அவனிடத்துல சொல்லுங்கள், யோவானிடத்துல சொல்லுங்க. ஏன் இதை சொல்லுங்கன்னு சொல்றாருன்னா, ஏனென்றால் மேசியா வரும்பொழுது இவைகளை எல்லாம் செய்வார் என்று பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனமாய் உரைத்திருக்கின்றனர். வாசிக்கலாமா? ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்துக்கு வருவீர்களானால், ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 35வது அதிகாரத்தின் 5-6 பக்கம் 839. அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும், முடவன் மானை போல குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும், வனாந்திரத்திலே தண்ணீர்களும் காடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏசாயா 26வது அதிகாரம் முழுவதுமே வாசிக்கணும். வானா நீங்க குறிக்கிறவங்க குறித்து கொள்ளலாம். அதன் பின்பதாக ஏசாயா 61:1 இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர், வெரி குட், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணிருக்கிறார், இருதயம் நொறுங்குண்டவர்களுடைய காயங்களை கட்டவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். சரி, இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தை குறிக்கிறதான தீர்க்க தரிசன வசனங்கள். அப்போ பழைய ஏற்பாட்டில் இன்னும் நிறைய வசனங்களை காட்டலாம். பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன புத்தகத்தில் மேசியாவானவர் வரும்பொழுது அவர் என்ன பண்ணுவார்னா, கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு விடுதலையை கொடுப்பார், குருடர்கள் பார்வை அடைவாங்க, அற்புதங்களை செய்வார், சரீர ரீதியான அற்புதங்களை செய்வார். அப்போ யோவானுக்கு ஆண்டவர் ஆம் இல்லை என்று பதில் கொடுக்கல. அவர் என்ன சொல்றாரு? குருடர்கள் பார்வை அடைகிறாங்க, செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருக்கிறார்கள். அதை போய் சொல்லுங்க, நீங்க பார்க்கறதையும் கேட்கறதையும் போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் என்ன? யோவானுக்கு ஆண்டவர் ஆம் இல்லை என்ற செய்தியை கொடுக்கல, வசனத்தின் மூலமாக பதில் கொடுக்கிறார். வசனம் என்ன சொல்லுது? யோவான் வசனத்தை கொஞ்சம் படிச்சு பாரு. குருடர்கள் பார்வை அடைகிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், வியாதியஸ்தர்கள் குணமாகிறார்கள், மரித்தவர்கள் உயிரோடு எழும்புகிறார்கள் என்றால் யாருடைய காலகட்டத்தில் இப்படியான அற்புதங்கள் அதிகமாய் நடக்கும்? யாருடைய காலகட்டத்தில் ஜனங்கள், எளிய ஜனங்கள் விடுவிக்கப்பட்டு அவர்களுக்கு கர்த்தருடைய அனுகிரக வருஷம் போதிக்கப்பட்டு அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இணைக்கப்படுவார்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தையும் மற்ற ஆகமங்களையும் நீ பிரித்து படித்து பார், உனக்கு தெரியும். வருகிற மேசியா இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நான் தான் என்பதை நீ அறிந்து கொள்வாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கவனிங்க, இயேசுவானவர் இந்த பதிலை கொடுப்பதன் நிமித்தமாக அவர் என்ன சொல்ல வருகிறாரு? நான் மேசியா என்பது மட்டுமல்ல, நல்லா கவனிங்க,
மேசியா என்றால் வரப்போகிற தேவனுடைய குமாரன் என்றும் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவர்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அப்போ மேசியா என்றால் இயேசு இப்போ என்ன சொல்ல வராருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மேசியா நான் தான், தேவனுடைய குமாரன் நான் தான், தேவன் நான் தான் என்று என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவர் அறிக்கையிடுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதங்கள் நிமித்தமாக, இயேசுவானவருடைய அற்புதங்கள் நிமித்தமாக வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு வெளிப்பாடு என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இயேசு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுனுடைய அற்புதங்கள் அவர் மேசியா என்பதையும் அவர் தேவன் என்பதையும் தேவனுடைய குமாரன் என்பதையும் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அப்போ கவனிங்க, இது என்னுடைய செய்திக்கான ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். இன்னும் நம்ம குறிப்புக்குள்ளே போகல. 4 காரியங்களை இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நான் விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதுக்கு முன்பதாக அற்புதங்கள் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அற்புதங்கள் என்றால் இந்த பூமியில் இயற்கையின் பிரமாணம் என்று ஒன்று உண்டு. இயற்கையின் பிரமாணம் என்று ஒன்று உண்டு. எல்லாமே அந்த இயற்கையின் பிரமாணத்துக்கு உட்பட்டு தான் நடக்கணும். ஆனால் அந்த இயற்கையின் பிரமாணத்தையும் மீறி, மனிதனுடைய பிரமாணத்தையும் மீறி, இயற்கையினுடைய பிரமாணத்தையும் மீறி, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நடக்கிற காரியங்கள் தான் அற்புதம். உதாரணத்திற்கு ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, சில நேரங்களில் எத்தனையோ வியாதியஸ்தர்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். டாக்டர் சொல்லுவாங்க, உங்களை காப்பாற்ற முடியாதுங்க, இல்லை உங்களுடைய கணவனையோ மனைவியோ பிள்ளைகளையோ காப்பாற்ற முடியாது, ஏன்னா எல்லாத்தையும் கொடுத்து பாய்ச்சா இதுக்கப்புறம் நம்பிக்கை கிடையாது. ஆனால் ஜெபம் பண்ணியிருப்பாங்க, கர்த்தர் அவர்களை முற்றிலுமாய் குணமாக்கி இருப்பார். மருந்து இல்லாமல், மாத்திரை இல்லாமல், ஆப்ரேஷன் இல்லாமல். அல்லேலூயா. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நடக்கிற காரியங்கள். இதுக்கும் மருந்துக்கும் சம்பந்தம் கிடையாது, இதுக்கும் டாக்டருக்கும் சம்பந்தம் கிடையாது, இதுக்கும் மற்ற மனிதர்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏனென்றால் அங்கு தேவன் கிரியை செய்திருக்கிறார். இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் செய்கிற அற்புதம். சில வேளைகளில் தேவன் என்ன பண்ணுவாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இயற்கையும் பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். உதாரணத்துக்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு பெரிய அற்புதம் என்னன்னு சொல்லிட்டுனா, செங்கடலை 2ஆய் பிளந்து ஜனங்களை கடந்து வர செய்தது. இந்த செங்கடல் எப்படி 2ஆய் பிளந்தது அப்படின்றத நீங்கள் வாசிக்க வேணாம், நீங்கள் குறித்து கொள்வீர்களானால் யாத்திராகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரத்தின் 21வது வசனத்தில் செங்கடல் கர்த்தர் கீழ்காற்றை அனுப்பி செங்கடலை 2ஆக பிரித்தார். சும்மா ஒன்றும் பிரியல, மோசே தடியை வச்சு அடித்த உடனே செங்கடல் 2ஆ பிளந்தது அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா? எடுத்துட்டீங்களா? யாராவது எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டா வாசிங்க. எடுத்தாச்சு சொன்னீங்க, இன்னும் யாரும் வாசிக்கலையே. யாத்திராகமம் 14:21. அப்பொழுது கர்த்தர், எப்போ கவனிங்க, ராம் முழுவதும் ஒரு நைட்டு முழுக்க கர்த்தர் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கீழ்காற்றினால் என்ன பண்றாரு? சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நல்ல கவனிங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலும் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவர். இயற்கைக்கு உட்பட்டும், தேவன் இயற்கையாக கொடுத்துருக்கிற இந்த உலகத்தில் இருக்க காரியங்களை பயன்படுத்தியும் நம்முடைய வாழ்க்கையில் அவரால் என்ன பண்ண முடியும்னா, ஆச்சரியம், மனிதர்களால் செய்ய முடியாத காரியத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. அப்போ தேவன் 2 விதங்கள் அற்புதங்கள் செய்வார். ஒன்று, மனிதனுடைய உதவியே இல்லாமல் அற்புதங்கள் செய்வார். 2வது, சில மனிதர்களுடைய அல்லது இந்த இயற்கைக்கு உட்பட்ட காரியங்களை பயன்படுத்தி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்ய வல்லமையும் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சரி, அற்புதங்கள் என்கிற வார்த்தைக்கான கிரேக்க பதம் டுனாமிஸ். எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்க. டுனாமிஸ் அப்படின்னா பவர், வல்லமை என்று அர்த்தம். மிராக்கிள் அப்படின்ற வார்த்தையினுடைய கிரேக்க பதம் டுனாமிஸ், வல்லமை என்று அர்த்தம். அப்போ அற்புதங்கள், இயேசுவானவர் செய்த அற்புதங்கள் என்பது இயேசுனுடைய வல்லமையை காண்பிக்கிறது. இப்போ கவனிங்க, வரப்போகிற மேசியா அற்புதங்களை செய்கிற ராஜாவாக இருப்பார். இதுதான் இயேசுவானவர் யோவானுக்கு கொடுத்த செய்தி. சிம்பிளாக சொல்லணும், நான் இவ்வளோ நேரம் நல்லா மூச்சு முட்டை பேசுனதுனுடைய ஒரே லைனில் சொல்லணும்னா, இயேசுவானவர் யோவானுக்கு கொடுத்த செய்தி என்னன்னா, வருகிற மேசியா நான் தான், அற்புதங்களை செய்கிற மேசியாவாக நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. வந்திருக்கிற ராஜா நான் தான், கன்ஃபார்ம் பண்ணிட்டார், இவர் தான் மேசியா அப்படி. இப்போ இந்த மேசியா எப்படிப்பட்டவர் என்பதை அவர் செய்த அற்புதங்கள் மூலமாக, ஏன்னா அவர் சொல்றாரு இல்லையா, குருடர் பார்க்குறாங்க, செவிடர் கேட்குறாங்க, முடவர்கள் நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவர் பண்ண அற்புதங்கள் மூலமாக இவர் எப்படிப்பட்ட மேசியா, எப்படிப்பட்ட ஒரு ராஜாவாக
இவர் அந்த ஜனங்களுக்கு வெளிப்பட்டார். எப்படிப்பட்ட ஒரு மேசியாவாக இன்றைக்கு அவர் நமக்கு வெளிப்படுகிறார், சபைக்கு உங்களுடைய குடும்பங்களுக்கு வெளிப்படுகிறார், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அவர் எப்படிப்பட்ட மேசியாவாக ராஜாவாக வெளிப்படுகிறார் என்பதை தான் இந்த காலை வேளையில் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்க போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ அற்புதங்கள் என்றால் தேவனுடைய வல்லமை என்று படித்தோம். மேசியா என்றால் ராஜா என்கிறதை நம்ம என்ன பண்ணிட்டோம்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா படித்தோம். அப்போ மேசியா தன்னுடைய அற்புதத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார், வல்லமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் செய்த அற்புதங்களை 4 விதங்களாக என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டுனா பிரிக்கலாம். we can categorize Jesus miracles into 4 parts. முதல் கேட்டகரி, அதாவது முதல் காரியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஹீலிங் மிராக்கிள்ஸ். 4 வகையான அற்புதங்களை இயேசு செய்தார். நிறைய அற்புதங்களை செய்தார். அதை 4 வகையாக பிரிக்கிறோம். அதில் முதல் வகை என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஹீலிங் மிராக்கிள். ஹீலிங் மிராக்கிள் என்று சொல்லும் பொழுது குணமாக்கும் அற்புதங்கள். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. என்கிட்ட ஒரு இதுவும் கேட்காதீங்க, இயேசுவானவர் வேதத்தில் எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறார் ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். நான் பிரசங்கம் எழுதும் போது நான் யோசித்தேன், கொஞ்சம் நம்ம அது கொடுக்கலாமா, இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேட்குறவங்களுக்கு எத்தனை அற்புதங்களை செய்தாருன்னு சொல்லிட்டு. நம்ம அதை நான் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணேன். ஏன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, ஏன்னா யோவான் எனக்கு தெளிவான ஒரு பதில் கொடுத்துருக்கிறார். இயேசுவானவர் செய்த அற்புதங்களை எழுதி வைக்கணும்னா இந்த உலகம் தாங்காது, தெளிவாக எழுதிட்டார். ஆமென். யோவான் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த கடைசி அதிகாரத்தில் இயேசுவானவர் உயிர் தெழுந்து தன்னுடைய சீஷர்களுக்கு காட்சி அளித்த அந்த காரியங்கள் எல்லாம் அவர் சொல்லும்போது அவர் சொல்றாரு, எடுத்துட்டீங்களா யாராவது? யோவான் 20:30-31 இல்லையா? இந்த புத்தகத்தில் எழுதிராத வேறு அநேக அற்புதங்களை இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னா மேசியா, ரட்சகர், மன்னிக்கணும், அனாயிட்டட் ஒன், விசுவாசிக்கும்படியாக. சரி போதும்பா. அப்போ இங்க தெளிவா சொல்லுது, அவர் செய்த அநேக அற்புதங்கள் உண்டு, அவைகளை எல்லாம் எழுதணும்னு நினைச்சா என்ன பண்ண முடியாது, இந்த உலகம் கொள்ளாது, தாங்காது. அவ்வளவு அற்புதங்களை இயேசு செய்திருக்கிறார். ஆனால் அந்த அற்புதங்களை எல்லாம் 4 கேட்டகரைஸ் பண்ணலாம். அதில் முதல் வகை ஹீலிங் மிராக்கிள், சுகமாக்குகிற குணமாக்குகிற அற்புதங்கள். எல்லாரும் சொல்லுங்க. என்னங்க நீங்க, நான் எவ்வளோ ஒரு 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 கர்த்தருடைய வசனத்தை அப்படியே உற்சாகமாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் என்ன நல்ல ஆண்டவருக்கு அல்லேலூயா சொன்னாதான் எனக்கு உற்சாகம் அது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்போ கவனிங்க, குணமாக்கும் அற்புதங்கள். இயேசுவானவருடைய முதல் வகை அற்புதம் குணமாக்கும் அற்புதம். இந்த வியாதி, நல்ல கவனிங்க, ஒரு மனிதனுக்கு வியாதி வருமானால் இந்த வியாதி ஒரு மனிதனை, நல்ல கவனிங்க, அந்த மனிதனுடைய குடும்பம், அந்த மனிதனுடைய சமுதாய வாழ்வு, அந்த மனிதனுடைய ரிலீஜியஸ் லைஃப், இந்த 3 காரியத்திலிருந்தும் அந்த மனிதனை இந்த வியாதி என்ன பண்ணுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஒதுக்கி வைக்கும். நம்முடைய காலகட்டத்தில் இது நம்ம கடந்த வருஷங்களில் பார்த்தோம். கொரோனா என்கிற மிக கொடூரமான ஒரு நோய் ஒட்டுமொத்த உலகத்தையுமே அசைத்தது. அப்போ ஒரு மனுஷன் இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்ட போது அந்த மனிதனை வீட்டில் சேர்க்கல, அந்த மனிதனை குடும்பத்தார் சேர்த்துக்கொள்ளலை. கொரோனா பாதிக்கப்பட்டவரில் சபைகளே, பாஸ்டர்ஸே என்ன பண்ணாங்க, சபைகள் திறந்த உடனே யாராவது கொரோனா பாதிப்புடையவங்க சபைக்கு வராதிங்க, வீட்டில் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வாங்க, சபைக்கு வாங்கன்னு கூப்பிட்ற ஆட்களே வராதிங்கன்னு சொல்கிற அளவுக்கு நடந்துதா இல்லையா? குடும்பத்தார் சேர்க்கல, மனைவி பிள்ளைகள் சேர்த்துக்கல, கணவன் பிள்ளைகள் சேர்த்துக்கல, எல்லாம் ஒதுக்கி வச்சாங்க. ஏன்னா இந்த வியாதி என்பது நம்ம சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. நான் கோவிட் மட்டும் சொல்லலை, இன்னும் பல வியாதிகள் இருக்கு. வேதத்தில் அப்படிப்பட்ட கொடூரமான காரியங்கள் இருந்தது. அப்போ இந்த கோவிட் காலத்தில் இன்னைக்கு நமக்கு உதாரணம் கோவிட். இந்த கோவிட் வந்தபோது நம்ம எல்லாரையுமே நம்ம எல்லாரையுமே இல்லை, பாதிக்கப்பட்டவர்களை என்ன பண்ணாங்கன்னா ஐசோலேட் பண்ணாங்க. ஆமென். என்ன பண்ணாங்க? ஐசோலேட் பண்ணாங்க. ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த வியாதி என்பது, sickness and disease excludes people from the social life. இந்த வியாதி ஒரு மனிதனை என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சமூக வாழ்வு, குடும்ப வாழ்வு மற்றும் ரிலீஜியஸ் லைஃப், அவனுடைய தொழுகை எல்லாவற்றிலும் இருந்து அவனை ஒதுக்கி வைக்கிறது.
பழைய ஏற்பாட்டில் நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால் குஷ்டரோகம் என்பது மிக மோசமான ஒரு வியாதியாக இருந்தது. லேவியராகமம் 13வது அதிகாரம் 14வது அதிகாரம் முழுக்க நீங்கள் வாசிக்கணும். ஆனால் ஒரு சில வசனங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். லேவியராகமம் 13வது அதிகாரத்தின் 45, 46 வசனங்களை வாசித்து பாருங்க. அந்த வியாதி எந்த வியாதின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா 13வது அதிகாரத்தின் முதல் வசனம் வாசிப்பா. பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, ஓகே, குஷ்டரோகம் நம்ம அது நீங்கள் டீட்டெயிலாக படிங்க. குஷ்டரோகத்திலே பல வகையான காரியங்கள், தோல் காரியங்கள் இருக்கு, சரியா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த 13வது அதிகாரம் 14வது அதிகாரம் குஷ்டரோகிகளை குறித்ததான பிரமாணங்கள். அதில் என்ன சொல்ல வர்றார்? 45, 46 ஆகிய வசனங்கள். 45, 46. அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன். அவன் தீட்டுள்ளவனே ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவது. ஆமென். பழைய ஏற்பாட்டில் கவனிங்க, இந்த குஷ்டரோகம் ஒரு மனிதனுக்கு வருமானால் அந்த மனிதன் அவனே சொல்லணும், மற்ற மனிதர்களை பாட்டு, நான் தீட்டா இருக்கிறேன், யாரும் என் பக்கத்தில் வராதீங்க. இவனுக்கு குஷ்டரோகம் வந்துருச்சுன்னா இந்த மனிதனை என்ன பண்ணுவாங்கன்னா, பாளையத்துக்கு வெளியே, அப்படின்னா அவர்கள் வசிக்கிற அந்த வனாந்திரத்தில் பவுண்டரி பாளையம், அதுக்கு வெளியே இந்த மனுஷனை வச்சிடணும். பட்டணத்துக்கு வெளியே குடியிருப்பு பகுதிகளில் இவனை வைக்கக்கூடாது. ஏன்? நான் 2 காரணம். ஒன்று, இந்த குஷ்டரோகம் அது வந்து ஒரு எபிடமிக், அப்படின்னா பெருவாரியாக தொற்று உண்டாக்கக்கூடிய ஒரு நோய் ஒன்று. 2வது, பழைய ஏற்பாட்டில் இந்த குஷ்டரோகம் என்பது பாவத்துக்கு அடையாளமாய் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாவம் குஷ்டரோகத்துக்கு ஒப்பிடப்பட்டு இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தமுள்ள தேவன் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் பாளையத்துக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்க வேண்டாம், ஒதுக்கி வைக்கணும். தேவனுடைய பரிசுத்தத்தை வலியுறுத்துவதற்காக, பாவம் எவ்வளவு மோசமானது என்பதை ஜனங்களுக்கு புரிய வைப்பதற்காக ஒரு காரியமாக இருந்தாலும் மிக முக்கியமான காரியம் என்னன்னா, இந்த குஷ்டரோகம் ஒரு மனிதனுக்கு வரும் பொழுது அது தொற்று வியாதி, ஒரு மனிதனிலிருந்து இன்னொரு மனிதனுக்கு அது பரவ வாய்ப்பு உள்ளது என்பதனால கர்த்தர் என்ன பண்றாருன்னா, இந்த 2 காரணங்களுக்காக அந்த மனிதனை பாளையத்துக்கு வெளியே வைக்கணும்னு சொல்லி பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தில் அவர் கட்டளை கொடுத்திருந்தார். ஆமென். அல்லேலூயா. இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். ஒரு குஷ்டரோகி மத்தேயு 8வது அதிகாரத்தில் இயேசுவானவர் வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவை நோக்கி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை தொட்டு சுத்தமாக்க உம்மால. என்னங்க, யாருக்குமே தெரியாதா இது? பேசுங்க. அப்புறம் என்ன எடுத்தீங்களா? மத்தேயு 8 எடுத்துட்டா வாசிடணும், வெயிட் பண்ணக்கூடாது. சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? சத்தமா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அப்ப கவனிங்க, இந்த காலை வேளையில் ஒரு குஷ்டரோகி ஆண்டவரிடத்தில் கேட்குறான், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குங்க, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குங்க, சுத்தமாக்க உம்மால ஆகும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணார்? எனக்கு சித்தம் உண்டு அப்படின்னு சொல்லி அவனை தொட்டு சுத்தமாக்கினார். ஆமென். அல்லேலூயா. குஷ்டரோகியை பாளையத்துக்கு வெளியே தள்ளணும். குஷ்டரோகியை யாரும் பக்கத்தில் சேர்த்து கொள்ளக்கூடாது, அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் தான் பழைய ஏற்பாட்டு பிரமாணம். ஆனால் இயேசுவானவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போது இந்த மேசியா தன்னை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தன்னை இரக்கமுள்ள ஒரு ராஜாவாக. ஆமென். நான் பரிசுத்தர் தான், உன்னுடைய பாவங்களை நான் சகித்து கொள்ளாத ஒரு தேவன் தான், ஆனாலும் கூட உன்னுடைய பாவத்துக்காக தான் நான் பரிகாரியா வந்திருக்கிறேன். ஆகவே உன்னுடைய குஷ்டரோகத்திலிருந்து உனக்கு நான் விடுதலையை கொடுக்கிறேன், நான் இரக்கமுள்ள ஒரு தேவன் என்பதை நீ அறிந்து கொள் என்று அந்த மனிதனை தொட்டு அந்த மனிதனை குணமாக்கினார். குஷ்டரோகிகள் இருக்கிற அந்த இடத்த நீங்கள் எங்கே என்னைக்காவது போய் பார்த்துருக்கு? நாங்கள் போயிருக்கிறோம், சில ஹோம்ஸ்லாம் நாங்கள் போயிருக்கிறோம். அந்த குஷ்டம் இருக்கக்கூடிய மனிதர்கள் நீங்கள் பார்ப்பீர்களானால் அவருடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த புண்களையும் அதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுதே
ரொம்ப அருவருக்கத்தக்க விதமாக இருக்கும். ஆனால் அந்த இடத்துல எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஊழியம் செய்கிற எத்தனையோ கன்னியாஸ்திரிகள், எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அவர்களுக்கெல்லாம் ஜெபிக்கணுங்க. உண்மையிலே ரொம்ப அதுக்கு அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கெலாம் அதிக இறக்க குணம் வேணும். நம்ம பாருங்கள், வீட்டில் பெருக்கிறதுக்கே நம்ம சில நேரத்தில் என்ன பண்ணணும், நம்ம வீடை பெருக்கிறதுக்கே, நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டு தட்டை பெருக்கிறதுக்கே நிறைய நேரத்தில் நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவங்க பாருங்கள், வேறு யாரோ தெரியாத ஒரு மனிதனுடைய குஷ்டத்தை கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டுனா க்ளவுஸ்லாம் போட்டுட்டு அவங்களுக்கு பணிவிடை செய்வாங்க. ஏன் இதை செய்கிறாங்க? கிறிஸ்துவினுடைய அன்பு அவர்களை நெருக்கி ஏவுகிறது. அல்லேலூயா. ஏன் அதை செய்கிறாங்க? ஏன்னா இயேசு அதை செய்து நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. என்னங்க அல்லேலூயா வரல? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னொரு அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், இயேசுவானவர் அவர் ஒரு நாள் அவர் சென்று கொண்டிருந்த பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. இந்த ஸ்திரீ அநேக வைத்தியர்களால கைவிடப்பட்டவள். எங்க போயிட்டு அவங்களுக்கு விடுதலை கிடைக்கல. அந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட வியாதி என்பது தீட்டுள்ளதாய் கருதப்பட்டது. அந்த பெரும்பாடு ஒரு ஸ்திரீக்கு வந்து விடுமானால் அவர்கள் வாழ்நாள் எல்லாம் தீட்டுள்ளவர்கள். அது அவர்களுடைய வாழ்க்கையில அந்த பெரும்பாடு நிற்கிற வரைக்கும், ஹெமராஜ் அப்படின்வாங்க, அது நிற்கிற வரைக்கும் தீட்டு தான். அவர்களுடைய கலாச்சார ரீதியாகவும் தீட்டு, நியாயப்பிரமாணத்தின் படியாகவும் அது தீட்டாக இருந்தது. அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொட்டால் குணமடைவேன். தொட்டாங்க. கர்த்தர் சுகத்தை கொடுத்தாரு. இப்போ என்னன்னா, நல்ல கவனிங்க, இயேசு யாரையெல்லாம் தொட்டாரோ, இயேசுவை யாரெல்லாம் தொட்டாங்களோ அவங்க எல்லாருடைய தீட்டும் நீங்கிடுச்சு. இன்னைக்கு இயேசு நம்முடைய வாழ்க்கையை தொட்டிருப்பாருன்னா, நம்ம இயேசுவை பிடிச்சிட்டு இருப்போம்னா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பாவ அக்கிரமங்கள் என்கிற எல்லா தீட்டையும் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா எடுத்து போட்டார். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டின் அடிப்படையில் தீட்டு என்பது ஒன்றும் கிடையாது. தீட்டு என்பது பாவம் மாத்திரம்தான். அல்லேலூயா சொல்லுங்க. தீட்டு என்பது எதுவும் கிடையாது. இன்னைக்கு நிறைய சபைகளில் நிறைய பெண்களை பார்த்துருக்கிறேன், சகோதரிகளை நான் பார்த்துருக்கிறேன். அந்த குறிப்பிட்ட காலத்தில் சபைக்கு வர அவங்க தயங்குவாங்க. கிடையாது, தீட்டு கிடையாது. நீங்கள் தீட்டு எண்ணி நீங்கள் வீட்டில் இருப்பீங்கன்னா நீங்கள் இன்னும் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறீங்க. நீங்கள் தீட்டு என்று வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருப்பீர்களானால் அது பழைய ஏற்பாடு. இயேசுவானவர் எல்லாம் தீட்டையும் அவர் என்ன பண்ணார்னா அவர் மாற்றி போட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் தொட்டாலும் தீட்டு நீங்கும், நம்ம ஒரு தொட்டாலும் தீட்டு நீங்கும். அல்லேலூயா. இது எப்படின்னா, கரண்ட் நம்ம மேலே அடித்தாலும் சரி, இல்லை நம்ம கரண்ட்டை தொட்டாலும் சரி, ஷாக் அடிக்கும். அந்த மாதிரி நம்ம இயேசுவை தொட்டாலும், இயேசு நம்ம தொட்டாலும் எல்லாம் தீட்டம் போச்சு. எல்லாம் சொல்லுங்க, என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாம் தீட்டம் போச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீட்டுகளையும் கர்த்தர் மாற்றி போட்டிருக்கிறான். ஒரே ஒரு தீட்டுன்னா புதிய ஏற்பாட்டின்படி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பாவம் மட்டும்தான். ஒரு கிறிஸ்தவனுக்கு பாவம் தான் தீட்டு. ஆமென். அப்போ இந்த இயேசுவானவர் செய்த அற்புதங்கள், குணமாக்குகிற அற்புதங்கள், இது எதை காட்டுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் இரக்கமுள்ள ஒரு தேவனாக, இரக்கமுள்ள ஒரு ராஜாவாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் இரக்கம் செய்ய உண்மை உள்ளவராக. அவருடைய இரக்கம் எந்த அளவுக்கு எக்ஸ்டென்ட் போகுதுன்னு பாருங்க. அவரை பிடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க போர் சேவர்கள். மன்னிக்கணும், போர் சேவர்கள் கிடையாது, போர் சேவர்களும் வந்தாங்க, பிரதான ஆசாரியனுடைய உடன் வேலையாட்களும் வந்தாங்க, தேவாலயனுடைய காவலாளர்களும் வந்தாங்க இயேசுவை பிடிக்கிறது. அப்போ பேதுருக்கு வந்தது பாருங்க கோபம். அவன் என்ன பண்ணான், உடனே பட்டயத்தை எடுத்து, ஆண்டவர் பட்டயத்தை வாங்கி வைங்கன்னு சொன்னார்ல, வாங்கி வச்சான். அவர் எதுக்கு வாங்கி வைக்க சொன்னார் அப்படின்னா, நீங்கள் சுவிசேஷ ஊழியங்களுக்கு போகும்பொழுது காடுகள்லையும் மலைகள்லையும் போய் ஊழியம் செய்வீங்க. அங்கே காட்டு மிருகங்களோ இல்லை எதுவோ வருமானால், இல்லை நீங்கள் தங்கி இருக்கிற இடத்துல பசி உண்டாகும் பொழுது காயோ பழங்களையோ நறுக்கி, இல்லை உங்களுக்கு சிக்கன் வேணும் மட்டன் வேணும்னா வர ஆட்டையோ கோழியோ அடித்து கட் பண்ணி நீ என்ன பண்ணு, சமைச்சு தின்னு. அதே நேரத்தில் விலங்குகள் மூலமாக ஆபத்து வந்தாலும் இந்த கத்தியை வச்சு என்ன பண்ணுங்க, உன்னை அதுக்கு தான் கத்தியை பட்டயத்தை வாங்கி வைங்க. நம்மளால் என்ன பண்ணா தப்பாக புரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன். யாராவது ஆண்டவரை எங்களை ஏதாவது பண்ண வந்தால் உடனே கத்தி எடுத்து போட்டுருவோம். நாங்கள் என்ன பண்ணா, இயேசுவானவரை பிடிக்க வந்த உடனே மல்கூஸ்ன்ற ஒரு மனுஷனுடைய காதை வெட்டிட்டான். கத்தி எடுத்து ஒரே போடு, காதை வெட்டியாச்சு. இப்போ கவனிங்க,
இயேசுவானவர் சொல்கிறாரு, பேதுருவே உன்னுடைய பட்டயத்தை சொல்லுங்க உரையில் போடு. அவனுடைய காதை எடுத்து அந்த இடத்துல வச்சு அவனுக்கு சுகத்தை கட்டளையிட்டாரான். எவ்வளோ அது இரக்கம் எந்த அளவுக்கு எக்ஸ்டென்ட் போய் என்ன சொல்ல வரேன்னா, தன்னை பிடிக்க, சிறை பிடிக்க, சிலுவையில் அடிக்க தனக்கு விரோதமாய் செயல்பட்ட மனிதனுக்கும் அற்புதத்தை செய்து சுகம் கொடுக்கிறார்னா அவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவராக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ கவனிங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, அவ்வளவு இரக்கம் உள்ள ஒரு தேவன், அவ்வளவு இரக்கம் உள்ள தேவன். அவருடைய இரக்கத்தை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாங்க. கானானிய ஸ்திரீ வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே என்னுடைய மகள் கொடிய பொல்லாத பிசாசினால் அவதிப்படுகிறாள். ஆண்டவர் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தார், அந்த அம்மாவுடைய விசுவாசத்தை சோதிக்க. ஆண்டவர் அமைதியாக இருக்கிறத பார்த்தோன்னே சீஷர்கள் என்ன நினச்சிட்டாங்க, ஆண்டவரே இந்த அம்மா ரொம்ப நேரம் தொல்லை பண்ணிட்டு இருக்கா, அனுப்பிடலாமா, துரத்திடலாமா அப்படின்னா உடனே துரத்திடணும், உடனே துரத்திடணும். துரத்திடலாம் ஆண்டவரே, துரத்திடலாம். என்ன சொல்கிறீங்க அவங்க அப்போ உங்கள் மைண்ட் செட் என்ன இருக்குது பாருங்க, துரத்திடணும். ஏன்னா இந்த அம்மா புறஜாதியான ஒரு பெண், யூதர் அல்லாத ஒரு பெண், துரத்திடலாம் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவர் பாருங்க, அந்த அம்மாவை துரத்தல. சீசனுடைய எண்ணம் என்ன, துரத்தணும். ஆண்டவருடைய எண்ணம் என்ன, அந்த அம்மாவுடைய விசுவாசத்தை சோதிச்சு அற்புதம் செய்யணும். அல்லேலூயா. வழி அருகே குருடர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. இயேசுவானவர் போகிறார், வராருன்னு செய்தியை கேள்விப்பட்ட உடனே இன்னைக்கு எப்படியாவது அவர்கிட்ட இருந்து ஒரு அற்புதத்தை வாங்கிடணும், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். உடனே அங்கே இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, அவர்களை அதட்டினாங்களாம். டேய் வாயை மூடுங்க, சும்மா எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கீங்க, ஏன் கத்துறீங்க, அதட்டினாங்களாம். வசனம் அப்படி சொல்லுது. அங்கே இருந்தவர்கள் அவர்களை அதட்டினார்கள். பேசாமல் இருக்கும்போது அதட்டினார்கள். பேசாத வாயை மூடு, எதுக்கு அவரை கூப்பிடுற, பேசாத வாயை மூடு. இவன் என்ன பண்றான், தாவீதின் குமார், இன்னும் அதிகமாக கத்துறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நடந்தது என்ன, எல்லாரும் சொல்றாங்க வாயை மூடு, கூப்பிடாத, உன் வாழ்க்கை இப்படி தான் ஆகி போச்சு, நீ இப்படி தான் உட்காரணும். நான் இயேசுவானவர் அந்த சத்தத்தை கேட்டு நின்று திரும்ப வந்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். அவன் சொல்றான், ஆண்டவர் நான் பார்வையடைய வேண்டும். ஆமென். கர்த்தர் அவனை ரட்சிக்கிறான், அவனுடைய வியாதியிலிருந்து ரட்சிக்கிறான், அவனுடைய ஆத்மாவையும் ரட்சிக்கிறான். அவர் அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இந்த இயேசுவானவருடைய அற்புதம் நமக்கு இன்னைக்கு சொல்ல வருகிற சத்தியம் என்ன, அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். உங்களுடைய வலிகளையும் உங்களுடைய வேதனைகளையும் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களையும் உங்களுடைய பாரங்களையும் குறித்து அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அவர் கொடூரமானவர் கிடையாது, அவர் கொடூரமானவர் கிடையாதுங்க. அவர் இரக்கமுள்ள தேவன், நம்முடைய வாழ்க்கையில இரக்கம் செய்ய உண்மையும் வல்லவருமாய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தியோ தட்டியோ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் God is a merciful God. நம்மை ஆளுகிற இயேசு கிறிஸ்து அவர் ராஜாவாக இருக்கிறார், அற்புதங்களை செய்கிற ராஜா. அந்த ராஜா எப்படிப்பட்ட ராஜா, இரக்கமுள்ள ஒரு ராஜாவாக இருக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுது, நம்மை போல பாடுபட்டு, எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாடுபட்ட நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். நம்முடைய வலி என்னன்னு அவருக்கு தெரியும், ஏன்னா அவர் மனுஷனா வந்தாரு. அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். நான் ரொம்ப நேரம் நின்று பிரசங்கம் பண்ணுறேன். பைபிள் காலேஜில் போனாலும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நின்று கிளாஸ் எடுக்கிறேன். எங்கள் ஊழியத்துக்கு போனாலும் நின்று தான் பிரசங்கம் பண்ணுறோம் இல்லையா. இப்போ எங்கள் வழி யாருக்கு தெரியும், ஒரு டீச்சருக்கு தான் தெரியும், இல்லை இன்னொரு பிரசங்கியாளருக்கு தான் தெரியும், இல்லை நின்றுக்கிட்டு வேலை செய்கிறவங்களுக்கு தான் தெரியும். நின்றுட்டு வேலை செய்கிறவங்க, இந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்க இருப்பீங்க இல்லையா, உங்களுக்கு தெரியும் நின்றா எவ்வளோ கால் வலிக்கும், எவ்வளோ வலி இருக்கும், எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு புரியுமா, புரியாது. அதே போல தான் மனுஷனுக்கு தான் மனுஷனுடைய வலி தெரியும். இயேசுவானவர் மனுஷனாய் வந்து நம்முடைய எல்லா பாடுகளையும் வலிகளையும் அறிந்த தேவன், இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். அறிந்த மாத்திரமல்ல, நமக்கு அதிலிருந்து விடுதலையே கொடுக்கிற இரக்கமுள்ள தேவனாகவும் இருக்கிறார். இந்த காலை வேளையில் நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். அல்லேலூயா. The point is very simple. நான் எவ்வளோ ஆழமாக செய்தியை உள்ளே போய் கொண்டு வந்து எடுத்துகிட்டு வந்தாலும் வெளியே சொல்ல வர செய்தி ரொம்ப எளிமையானது தான், ரொம்ப எளிமையானது தான். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இரக்கம் செய்வார். அல்லேலூயா. அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் மேசியா அற்புதங்களை செய்கிறமே, அவருடைய அற்புதம் நமக்கு என்ன வெளிப்படுத்துது, அவர் இரக்கம் உள்ள தேவன். அவர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். எந்த காரியத்துக்காக இரக்கம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க, கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் இரக்கங்களை செய்ய வல்லமையும் உண்மையும் உள்ளவராக இருக்கிறார். ரொம்ப முக்கியமாக நான் சொல்லிடுறேன், இந்த சுகமாக்குற அற்புதம் என்பது சரீர ரீதியாக மட்டும் கிடையாது. நான் முன்னாடி சொன்னது போல, ஒரு மனிதனுக்கு சுகம் கிடைக்கும், ஒரு குஷ்டரோகி சுகமாகும் பொழுது, ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ சுகமாகும் பொழுது, ஒரு கொரோனாவில் இருக்கிற மனுஷன் சுகமாகும் பொழுது, அல்லது இன்னைக்கு தீட்டு என்று
ஒதுக்கி வைக்கப்படுகிற ஒரு மனுஷன். பல வியாதிகள் அந்த மாதிரி இருக்குங்க. இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கு. ஹாஸ்பிட்டலெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா டியூபர் க்ளோசிஸ் முத்தி போயிடுச்சு அப்படின்னா, டிபி முத்தி போயிடுச்சு அப்படின்னா அவர்களை தனியாக தான் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரீட் பண்ணுவாங்க. ரேபிஸ் நாய்க்கடி அது முத்தி போய்விட்டது என்றால் அவர்களுக்கென்று தனியான ஒரு இருட்டறையில் தான் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க நான் நினைக்கிறேன். இன்றைக்கும் அப்படிப்பட்ட வியாதிகள் உண்டு. அப்போது கவனிங்க, இந்த தேவனுடைய இரக்கம் என்ன பண்ணுது, ஒரு மனிதனை குணமாக்கும் பொழுது நல்லா கவனிங்க, சமூக வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் விட்டு விலகி இருக்கிற அந்த மனுஷனை சரீர ரீதியாக விடுதலை மட்டும் கிடையாது, மன ரீதியாகவும் விடுதலை கொடுத்து மறுபடியும் அவனுடைய வாழ்க்கை அவனுக்கு திரும்ப கொடுக்குறாரு. புரியுதா உங்களுக்கு? அவன் வியாதியாக இருந்தான்னா அவன் மருத்துவமனையிலேயே இருந்து மரித்து போயிடுவான். ஆனால் அவன் மறுபடியும் தன்னுடைய குடும்பத்தை பார்க்கவும், மறுபடியும் தன்னுடைய மனைவி கணவனோடு பிள்ளைகளோடு கூட மகிழ்ச்சியாக இருக்கவும், மறுபடியும் வேலை செய்யவும், மறுபடியும் இந்த சமுதாயத்தில் போய் அந்த மனிதன் மகிழ்ச்சியாய் வாழவும் கர்த்தர் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவன் இந்த அற்புதம் என்ன சொல்ல வருது, இயேசுவானவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். ரெண்டாவது அவர் செய்த அற்புதம் என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, பிசாசை துரத்தும் அற்புதங்கள். ஆமென். பிசாசுகளை துரத்துகிற அற்புதம். ஆண்டவர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பவே நேரம் நிறைய போயிடுச்சு. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இயேசுவானவர் வாழ்ந்த நாட்களில் அவர் அநேக பிசாசு பிடித்திருந்த மனிதர்களை குணமாக்கினார். ஆமென். ஒரு நாள் இயேசுவினிடத்தில் ஒரு மனிதன் வந்து, ஆண்டவரே என்னுடைய மகன் மிகுந்த வேதனைப்படுகிறான் பிசாசினால். இன்னொரு இடத்துல அந்த மனுஷன் சொல்றாரு, சந்திரரோகினால, லுனாட்டிக் அப்படின்னா மூன்ஸ்டக் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த நிலவு அமாவாசை பௌர்ணமி சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரியான நேரங்களில் நிலவனுடைய ஒளி கூடும்போது குறையும் போது ஏற்படக்கூடிய ஒரு பிரெயின் ரீதியான ஒரு பிரச்சனை. அதுக்கு காரணம் அங்கே பார்க்குறோம் பிசாசு. வந்து சொல்கிறான், ஆண்டவரே சீஷர் இடத்துல வந்து நான் கேட்டேன், உங்களுடைய சீஷர்களால் இந்த மனுஷனை குணமாக்க முடியல, என் மகனை குணமாக்க முடியல. ஆண்டவர் சொல்கிறார், அவன் சொல்கிறான், என் மகனுக்கு சந்திரரோகி. சில நேரத்தில் என்ன பண்ணுவான்னா, அந்த சந்திரரோகி அப்படின்னா நிலா இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிலா பிரைட்னஸ் கூடும் பொழுது அல்லது குறையும் போது, அப்படின்னா அமாவாசை நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா பௌர்ணமி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன சொல்ல வரேன்னு. அப்போ அப்பா வந்து சொல்றாரு, என் மகன் சந்திரரோகினால கஷ்டப்படுகிறான், சீசர்களால குணமாக்க முடியல. அவன் அப்படி வேதனைப்படும் போது என்ன பண்றான், அவனா போய் தீல விழுறான், அவனா போய் தண்ணியில விழுவான், அவனுடைய சரீரத்தை காயப்படுத்தி கொள்வான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வசனம் வாசித்து பார்ப்பீங்க, மத்தேயு 9வது அதிகாரத்தில் நடக்கிற விஷயம் இது. மத்தேயு 17வது அதிகாரம், மத்தேயு 17வது அதிகாரத்தில் நடக்கிற சம்பவம். வாசிங்க, 14 இருந்து வாசிங்கம்மா, 14 வாசிங்க. 15, ஆண்டவரே என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், ஜலத்திலும் விழுகிறான். இப்போ 18வது வருஷத்துல இயேசு சொல்றார், இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அவனை விட்டு புறப்பட்டது, அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசுவானவர் என்ன பண்ணாரு, பிசாசை அதட்டினார். அப்போ வந்து என்ன சொல்றாரு, என் மகன் சந்திரரோகினால, அது ஒரு பிரெயின் பிரச்சனை. இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல எல்லாம் அவன் வந்து என்ன பண்ணுவான்னா ஒரு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பான். அவனுடைய நடத்தை எப்படி இருக்கும், திடீர்னு தீயில விழுவான், திடீர்னு தண்ணியில விழுவான், ஒரு மாதிரி காரியங்களை சேஷ்டா பண்ணுவான் பாருங்க. அப்போ கர்த்தர் என்ன பண்றாருன்னா அதட்டுறாரு பிசாசை, அவன் குணமாகறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இன்னும் நீங்க இயேசுவானவர் மத்தேயு 8வது அதிகாரத்தில் வாசித்து பார்ப்பீர்களானால் 28 இருந்து கெர்கசேனர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறாரு. அந்த இடத்துல போகும்பொழுது அங்க 2 மனிதர்கள் பிரேத கல்லறையில கட்டி வைக்கப்பட்டிருந்தார்கள். அங்க வச்சிருந்தாங்க இவங்களை. புறப்பட்டு அந்த வழியில யாரும் போக மாட்டாங்க, பயப்படுவாங்க. ஏன்னா இந்த பிசாசு பிடிச்ச 2 பேர் இருக்காங்க பாருங்க, பயங்கர கொடுமையான ஆட்கள். அந்த பக்கம் போறவங்கள இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னே தெரியாது, அந்த அளவுக்கு மோசமான அலைக்கழிக்கக்கூடிய பிசாசு.
சாதா பிசாசு இல்லை இது. அப்போ பாருங்க என்ன நடக்குது, வாசிங்க தொடர்ந்து. அவரை நோக்கி, இயேசுவே, இது ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்புங்க, நல்லா கவனிங்க. இந்த பிசாசுகள் வந்து அறிக்கையிடுது, என்ன சொல்லுது? ஆண்டவரே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்து கேள்வி கேட்குது. பாருங்க, பிசாசு கேள்வி கேட்குது, ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்குதுங்க. என்ன கேள்வி கேட்குது? தேவனுடைய குமாரனே, என்ன வந்தது உமக்கு? எங்களுக்கும் உமக்கும் என்னப்பா? எங்களுடைய காலம் வருவதற்கு முன்பதாகவே எங்களை துரத்த நீங்க வந்துட்டீங்களா? என்ன இது நியாயம்? ஆண்டவர்கிட்ட அது என்ன கேட்குதுன்னா, என்ன நியாயம் இது? நியாயம் பேசுது பிசாசு. பிசாசு நியாயம் பேசுதுங்க. என்ன நியாயம் பேசுதுன்னா, பிசாசுக்கு ஒரு காரியம் நல்லா தெரியும். காலம் வரும் முன்னே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய 2ஆம் வருகையில் வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்தில் முதல் 10 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களானால், வாசிக்க வேணாம், வாசித்து பார்ப்பீர்களானால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவானவருடைய வருகையில் இயேசுவானவர் பிசாசை கட்டுவார். கட்டுவது மாத்திரமல்ல, அந்த பிசாசை நித்தியமாய் அவர் என்ன பண்ணுவார்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் எரிகிற அக்கினி கடல்ல தள்ளி போடுவார். நம்ம நினைக்கிறோம் பிசாசு நரகத்துக்கு ராஜா, சாத்தான் நரகத்துக்கு ராஜா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நரகமே அவனுக்காக உண்டாக்கப்பட்டது தான். ஆமென். நரகம் பிசாசுக்காக உருவாக்கப்பட்டது. அவர் ஒன்றும் அங்கே ராஜா கிடையாது. அவர் ஒன்றும் அங்கே ராஜா கிடையாது. அங்கே போனால் அவருக்கு வேலை என்னன்னா, அவருக்கு சீட்டே கிடையாது. அங்கே போனால் அவர் வந்து யாருன்னா ஸ்டாஃப். என்ன ஸ்டாஃப்? பிரிசனர், கைதி. பைபிளில் எங்கேயுமே நரகத்தில் பிசாசு சிங்காசனம் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான்லாம் கிடையாது. சில கிறிஸ்தவ அனிமேஷன் வீடியோஸில் பார்க்கும்போது அப்படியே பிசாசு சிங்காசனத்தில் உட்காந்துட்டு கையில் ஏதோ வச்சுக்கிட்டு அப்படியே பயங்கரமாலாம் காட்டுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கிடையவே கிடையாது. இயேசுவானவர் வாழ்ந்த நாட்களிலே தெளிவாக இயேசுக்கு சொல்றாரு, பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் உண்டாக்கப்பட்ட நரகத்தில் தள்ளி போடுவார் என்று ஒரு வசனம் உண்டு. ஆமென். பிசாசு யாரு? பிசாசு சாத்தான்லாம் ஒன்றும் நரகத்துக்கு ராஜா கிடையாது. அப்போ நரகத்துக்கும் ராஜா யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான். புரியுதுங்களா? புரியுதா இல்லையா? என்னங்க திடீர்னு ஏதோ பாஸ்டர் விவரமான உபதேசம் சொல்றா, இது ஒருவேளை ஒன்றும் புரியலையே. ஏன்னா இது வரைக்கும் நமக்கு சொன்னவங்கெல்லாம் நம்ம பைபிளை புரிஞ்சுட்டு இருக்கிறதுலாம் என்னது? பரலோகத்துக்கு இயேசு கிறிஸ்து ராஜா, நரகத்துக்கு பிசாசு ராஜா, அப்படிதான் நினச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்படி கிடையாதுங்க. அது பைபிள் டாக்டரினே கிடையாது. அது அடிப்படையிலே தப்பு. வேத அறிவு இல்லாதவர்கள் பிரசங்கித்து போன காரியம் அது எல்லாமே. காலையில் நான் சொல்கிறேன் பாருங்க, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய நாமங்களும் முடங்கும்படியான ஒரே நாமம் இயேசுவின் நாமம். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய வசனங்களை நான் காட்டினேன் அப்படின்னா உங்களுக்கு இது பைபிள் ஸ்டடி ஆகிடும். ஐ வாண்ட் டு ப்ரீச் ஹியர், பிரசங்கிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ கவனிங்க, வெளிப்படுத்தல் 20 நீங்கள் தெளிவாக போட்டிருக்கு. என்னென்னா, ஆண்டவர் வரும் பொழுது பிசாசை கட்டி 1000 வருஷம் அடைச்சி அதன் பின்பதாக அவனை என்ன பண்ணுவார்னா நித்திய காலமாய் எரிகிற அக்கினி கடல்ல தள்ளுண்டு போவான். சாத்தானும் அவனுடைய தூதர்கள் ஆகிய பிசாசுகளும் தள்ளுண்டு போவார்கள். ஆமெனே வரல பாருங்க. ஏன் அவன் இங்கேயே சுற்றிட்டு இருக்கணும்னு விருப்பப்படுறீங்களா? அவன் அரெஸ்ட் பண்ணவே கூடாது ஆண்டவர் அப்படின்னு விரும்புகிறீங்களா? என்ன ஆமெனே சொல்ல மாட்டீங்களே? இல்லை பாஸ்டர், அவன் கூட வந்து போராடி பழகிடுச்சு. அதனால் எப்படி கணவன் மனைவி பிள்ளைகள் கூட போராடி பழகிடுச்சோ, பிசாசு கூட போராடி பழகிடுச்சு, அதனால் வேணா பாவம் சுற்றட்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் நினைச்சாலும் கர்த்தர் ஒரு நாள் வைத்திருக்கிறார். அந்த நாள் வரும் பொழுது கர்த்தர் சாத்தானையும் அவனுடைய என்டையர் குரூப்பையும் என்ன பண்ண போறாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கட்டி நரகத்தில் தள்ள போகிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இது யாருக்கு தெரியும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யாருக்கு தெரியும்? பிசாசுகளுக்கு நல்லா தெரியும். அதனால தான் அது சொல்லுது, இயேசுவானவர் வர்றதை பார்த்த உடனே தேவகுமாரனே ஏன் வந்தீங்க? எங்களுக்கும் உமக்கும் என்ன ஆண்டவரே, என்ன காலம் வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு காலம் வச்சிருக்கீங்கல்ல, அப்போதானே எங்களை நரகத்தில் தள்ளுவன்னு சொல்லியிருக்கிறீங்க, அதுக்கு முன்னாடியே வந்துட்டீங்களே. அது நியாயம் பேசுது.
கர்த்தர் சொல்றாரு உடனே, அதற்கு இதுங்கெல்லாம் கேட்குது, வேணாம் வேணாம் நாங்கள் போயிட்டு அங்கே இருக்கிற அந்த பன்னிகள் கூட்டத்தில் போயிட்டுமா ஆண்டவர் சொல்கிறாரு போங்கள் அப்படின்ன உடனே எல்லாம் போய் என்ன பண்ணுன்னா பன்னி கூட்டத்தில் இணைஞ்சிது. அத்தனை பன்னிகளும் போய் மலை உச்சியிலிருந்து விழுந்து மாண்டு போயின. இப்போ பன்னிகள்லாம் செத்து போச்சு. கவனிங்க, இந்த அற்புதம் எதை சொல்லுகிறது என்றால், பிசாசாக இருந்தாலும் சரி, அதாவது பிசாஸ் என்பது தூதர்கள், கெட்ட தூதர்கள். சாத்தான் என்பதுதான் இவர்களுடைய தலைவன். சாத்தான் என்பது ஒரே ஒரு நபர் மட்டும்தான். இது இப்போ நான் பேசுறது வந்து ஏஞ்சலாலஜி, அப்படின்னா தேவ தூதர்களை குறித்த இயல். பைபிள் காலேஜில் எடுக்கிற லெசன். சேட்டன் அப்படின்னா பைபிளில் ஒரே ஒரு நபரை தான் குறிக்குது. அது யாருன்னா விழுந்து போன லூசிஃபர். லூசிஃபர் மட்டும்தான் சேட்டன். டீமனாலஜி அப்படின்னு நடத்துவோம். பிசாசு இயல், பிசாசை குறித்து படிப்பது. சாத்தான் என்பது ஒன்று தான். அதனால தான் பிசாசுகள்னு வரும். சரிங்களா? சாத்தான் என்பவன் தலைவன், தள்ளப்பட்ட லூசிஃபர். அவனோடு கூட ஒரு கூட்ட தூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா விழுந்து போனார்கள். இவர்கள் எல்லாரும் என்னவா மாறினாங்கன்னா பிசாசுகளாக மாறினாங்க. சரிங்களா? புரிஞ்சுதா இல்லையா? விளங்குனவங்கலாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ விஷயத்துக்கு வரேன், கவனிங்க. சாத்தானாக இருந்தாலும் சரி, அவனுடைய தூதர்களாகிய பிசாசுகளாக இருந்தாலும் சரி, அவர்களை காட்டிலும் வல்லமை உள்ளவர், அவர்களை காட்டிலும் மாவீரர் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாம் ஆராதிக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். ஆரம்பத்திலிருந்து பைபிள் அதை தான் சொல்லுது, முடிவுலையும் அதுதான் சொல்லுது. சாத்தானை கடைசியாக கட்டி என்ன பண்ண போறாருன்னா, சாத்தானையும் பிசாசையும் கட்டி நரகத்தில் தள்ள போகிறார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லவே இல்லை. அதுதான் அவனுடைய முடிவு. அது அவனுக்கே தெரிஞ்சிருக்கு. அதனால் அவனே வந்து அப்ரூவர் ஆகிறான். என்ன அப்ரூவ்? இதை விட என்னங்க வேணும் நமக்கு? அவனே வந்து சொல்கிறான், எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை துரத்தவா வந்தீங்க? அப்போ துரத்தத்துக்கு வந்திருக்கிறாருன்னா யாருக்கு அதிக அதிகாரம் உண்டு? இயேசுக்கு தான் அதிகாரம் உண்டு. கரெக்டாக இல்லையா? புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த காலை வேளையில் த செகண்ட் மிராக்கிள் ஆஃப் ஜீசஸ் இஸ் பிசாசு துரத்தும் அற்புதங்கள். இயேசுவானவர் பிசாசுகளை துரத்துகிற அற்புதங்கள் இன்னைக்கு நமக்கு வெளிப்படுத்துகிற சத்தியம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாத்தான் அல்லது பிசாசினுடைய கிரியைகளையும் செயல்களையும் போராட்டங்களையும் அவைகள் எல்லாவற்றை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு பேதுரு எழுதுறாரு, யாரை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல என்ன பண்றான்? வகை தேடி சுட்டி திரிகிறான் பிசாசு. யாரை விழுங்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த பூமியில நமக்கு விரோதமாய் அவனுடைய சேனை போராடி கொண்டுதான் இருக்கும். நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாய் யாரை விழுங்கலாம் பார்த்துக்கிட்டே இருப்பான். எப்படி விழுங்கலாம்? பாவத்தில் விழத்தல்லாம், இல்லை தேவையற்ற சோதனைகளில் விழத்தல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பான். ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை, நமக்கு இருக்கிற ஒரு கிருபை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இயேசு சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதத்தில் வாசிக்கிறோம், எபிரேயர் 2 நான் முன்னாடியே சொன்னேன், இயேசுவானவர் சகல அதிகாரத்தையும் பிசாசினிடத்திலிருந்து உரிந்து, கொலோசியர் 2 எபிரேயர் 2, சகல அதிகாரங்களையும் பிசாசினிடத்திலிருந்து உரிந்து அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சிலுவையில் வெற்றி சிறந்திருக்கிறார். அப்போ ரெண்டாவது அற்புதம் இயேசுவை என்னவா காட்டுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சாத்தான் மற்றும் பிசாசின் மீது அதிகாரம் உடைய மாவீரராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த பிசாசு மற்றும் சாத்தானுடைய காரியங்களை எல்லாம் குறித்து பயப்படக்கூடாது. ஆமென். அதெல்லாம் பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, பயப்படக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மந்திரம், இந்த தந்திரம், இந்த பில்லி சூனியம், எனக்கு விரோதமாக அதை பண்ணுறாங்களோ இதை பண்ணுறாங்களோ, எனக்கு இதை செய்கிறாங்க அதை செய்கிறாங்க, இல்லை எனக்கு எங்கள் வீட்டு வாசலில் ஏதோ வச்சிருக்கிறாங்க, ஏதோ எலுமிச்சை பழத்தை நான் பார்த்தேன், ஏதோ இதை பார்த்தேன், அதை எதுவாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா நீங்கள் ஆராதிக்கிற தேவன் மாவீரராக இருக்கிறார். இஸ் a warrior king. ரெண்டாவது குறிப்பு, முதல் குறிப்பு என்ன சொல்லுதுன்னா, இஸ் a compassionate king. ரெண்டாவது குறிப்பு, இஸ் a warrior king. அப்படின்னா மாவீரராகிய ராஜாவாக இருக்கிறார். மாவீரன் அலெக்சாண்டர், மாவீரர் நெப்போலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பைபிளை நம்ம பார்க்கும்போது நமக்கு மாவீரர் இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா சொல்லுங்க.
அவர் மாவீரராக இருப்பது மாத்திரமல்ல, இந்த பிசாசை ஜெயிக்க கிருபைகளை கர்த்தர் நமக்கும் கொடுத்துருக்கிறாரு. அவன் கொண்டு வருகிற போராட்டங்கள் என்ன உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற போராட்டம் உங்களுக்கு தான் தெரியும். நான் சொல்கிறேன், இந்த காலை வேளையில் அத்தனை பிசாசனுடைய போராட்டங்களையும் ஜெயிக்கிற கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அவர்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்கிற பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய தேவன்தான் அவனையும் அவனுடைய கிரியைகளை காட்டிலும், பிசாசுடைய கிரியைகளை காட்டிலும் வல்லமை உள்ளவர் கர்த்தர் தான். அல்லேலூயா. அதனால் எங்கே போனாலும் வேறெவர் யூ கோ எங்கே போனாலும் உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்கணும், ஒரு தைரியம் இருக்கணும். என்னென்னா, நான் ஆராதிக்கிற கிறிஸ்து, நான் ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன், ஹல்லேலூயா, அவர் மாவீரராய் இருக்கிறார். எனக்கு இந்த காரியங்களை எல்லாம் பார்த்து ஒரு பயமும் கிடையாது. கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் எனக்காக என்னுடைய பட்சத்தில் நிற்பார். அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவாரானால் எத்தனை பிசாசாக இருந்தாலும். ஒருத்தன் சொன்னால் லேகியோன், அவன் பேர் என்ன? லேகியோன்னா ஆயிரக்கணக்கான பிசாசுகள். அத்தனை பிசாசு ஒரே மனுஷனுக்குள்ள இருந்து தான் பாருங்க. ஆண்டவர் சொன்னார், விரட்டினார். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக லேகியோன் இல்லை, எத்தனை லேகியோன், 10 லேகியோன்னா எத்தனை, ஆயிரமாக கூட வரட்டும், நம்மை எதிர்த்து வருகிற அத்தனை சேனைக்கு விரோதமாய் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிற சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் நம்முடைய கர்த்தராய் இருக்கிறார். கரங்களை தட்டியோ உயர்த்தியோ ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? அப்போ 2வது ஆண்டவர் பண்ணுற மிராக்கிள் என்ன கேட்டகரைஸ் பண்ணுறோம்? பிசாசுகளை துரத்துகிற அற்புதங்கள். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மீதம் இருக்கிற 2 காரியங்களை நான் தொடர்ந்து அடுத்த வாரத்தில் பேசுகிறேன். ஏன்னா நேரம் முடிஞ்சு போச்சு, ரொம்ப நேரம் ஆயிட்டு. 1 ஹவரில் இந்த 4 குறிப்புகளை பேசலாம்னு நினச்சேன். ஆனால் எனக்கு எழுதும் போதே யோசித்தேன். பாருங்கள், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. நான் பிரசங்கம் ஆரம்பிக்கும் போது எத்தனை பேர் யோசிச்சிங்க? நாளையும் இன்றைக்கி பேச மாட்டார் நினச்சவங்க யாராவது இருக்கீங்களா? உங்களுக்கு நான் ப்ரைஸ் கொடுக்குறேங்க. அதான் மோனிகா சிஸ்டர் தான். பரவாயில்ல, 4 குறிப்பு சொல்கிறாரு, கண்டிப்பாக 4 பேச மாட்டார். அதிகபட்சம் 2 இல்லை 3 தான் பேசுவார் போல அப்படின்னு நினச்சிருக்கேன். சரி, கர்த்தர் நல்லவர். மீதம் இருக்கக்கூடிய 2 வகையான அற்புதங்கள் என்ன, அவைகள் மூலமாக தேவன் இன்னைக்கு நமக்கு எப்படி வெளிப்படுறார் அப்படின்றத தொடர்ந்து அடுத்த வாரத்தில் இன்னும் ஆழமாய் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? அப்போ இந்த காலை வேளையில் 2 காரியம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசுவானவர் செய்த அற்புதங்கள் அவர் மேசியாவாகிய தேவன் என்பதை நிரூபிக்கிறது. அவர் எப்படிப்பட்ட தேவன், எப்படிப்பட்ட ராஜா அப்படின்றது அவருடைய அற்புதத்தில் பார்க்குறோம். முதல்ல அவர் இரக்கமுள்ள தேவன், இரக்கமுள்ள ராஜாவாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய வேதனையும் கஷ்டத்தையும் மனுஷங்க புரிஞ்சிப்பாங்க அப்படின்னு நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் நினைக்காதீங்க. ஒருத்தவங்களுக்கு நம்ம புரிய வச்சிட முடியும் நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் இன்னும் என்ன பண்ணலன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா நீங்களே தெளிவாகலன்னு அர்த்தம். இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேன், இது எடுத்துருங்கப்பா. நீங்கள் சொல்லி புரிய வைக்க முடியாது. அல்லேலூயா. நீங்கள் சொல்லி என்ன பண்ண முடியாது? பக்கத்தில் இருக்கவங்க கை கொடு சொல்லுங்க, உங்கள் வலியை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆனால் அந்த வலி அவருக்கு புரியும். அவங்கள பார்த்து சொல்லுங்க, ஆனால் அந்த வலி இயேசுவுக்கு தெரியும், இயேசுவுக்கு புரியும். ஆமென். அதே போல் நம்முடைய பட்சத்தில் யார் நிற்காவிட்டாலும் பரவாயில்ல. நான் கடந்த வாரத்துலேயும் அதை தான் சொன்னேன். ஒருவேளை நீங்கள் தனித்து விடப்பட்டாலும் பரவாயில்ல, கிறிஸ்துவின் நிமித்தமாக நீங்கள் தனித்து விடப்பட்டாலும் பரவாயில்ல, உன்னுடைய பட்சத்தில் நிற்க யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல. எழுதி வச்சுக்கோங்க, இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருது. த வாரியர் கிங் இஸ் வித் யூ. அப்படின்னா ஒரு மாவீரராகிய ராஜா உங்களோடு கூட இருக்கிறார். மாவீரன் நெப்போலியன் அல்ல, மாவீரன் அலெக்சாண்டர் அல்ல, மாவீரன் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நினைவில் வைத்து இந்த பூமியில் நீங்கள் யுத்தம் பண்ணுங்கள். அல்லேலூயா. பவுல் எழுதும்போது தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார், யூ ஆர் a soldier அப்படின்னு எழுதுகிறார். அல்லேலூயா. யூ ஆர் a soldier. என்ன சோல்ஜர்? கத்தியும் கம்பையும் கடப்பாரையும் எடுத்துட்டு போய் சண்டை போடுற சோல்ஜரா? இல்ல. இந்த பூமியில நமக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற பிசாசையும் சாத்தானையும் அவனுடைய எல்லா சதி வேலைகளையும் எதிர்த்து போராடுகிற சோல்ஜர்ஸா இருக்கிறோம் நம்ம. அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை போராட்டங்களையும் எதிர்க்க இயேசுவானவர் உங்களுக்கு மாவீரராக இருந்து அவர் உங்களையும் அவர் சோல்ஜர்ஸா மாற்றி என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இராணுவ வீரர்களாய் மாற்றி வெற்றி கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம்ன்ற ஒன்னே நம்ம கொடுத்தாரு. ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா தெரியுமா? யாருக்கெல்லாம் தெரியும்?
ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, நீதி என்னும் மார்க்கவசம், சத்தியம் என்னும் கச்சை. அப்படின்னா என்னது? ஹெல்மெட்டு, பிரஷ் பிளேட்டு, பெல்ட்டு, கத்தியெல்லாம் வைப்பாங்க பாருங்க, அந்த பெல்ட்டு, கேடகம், பட்டயம், விசுவாசம் என்னும் கேடகம், வசனம் என்னும் பட்டயம், சுவிசேஷத்துக்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சை, சத்தியம் என்னும் கச்சை. எல்லாம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? நமக்கு கொடுக்கப்பட்டது. ஏன் கொடுக்கப்பட்டது? we are soldiers in Christ. நம்முடைய யுத்தம் யாருக்கு எதிராக? இங்க பாருங்க, ஒருத்தன் காட்டாம பாருங்க சோல்ஜர் அப்படின்றத, கன் எடுத்துட்டு வந்து சுடுறான் பாருங்க ரியாச. லைவான டெமோ. கர்த்தர் நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, இந்த காலை வேளையில ரெண்டு சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இயேசுனுடைய அற்புதங்கள்ல ரெண்டு வகை. ஒன்று சுகமாக்குகிற அற்புதம், ரெண்டு பிசாசுகளை துரத்துகிற அற்புதம். இந்த சுகமாக்குகிற அற்புதம் இயேசு என்னுடைய வாழ்க்கையில இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. இன்னொன்று, அவர் பிசாசுகளை துரத்துகிற அற்புதம் என்பது என்னுடைய வாழ்க்கையில் அவர் மாவீரராய் இருக்கிறார். எனக்கு எதிரே எத்தனை படை வந்தாலும் சரி, லேகியோனா இருந்தாலும் சரி, இல்லை யாரா இருந்தாலும் சரி, எனது பட்சத்தில் மாவீரராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஜெபிப்போம். பிதாவே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசின தயவுக்காக ஸ்தோத்திரம். மானிட்டர் கர்த்தர் தகப்பனே, இந்த ஹல்லேலூயா செய்தி வந்த ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனம் உள்ளதாய், இந்த செய்தி ஆண்டவரே வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாய் கர்த்தர் நீர் கொடுக்கிற தயவுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே வந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீர் மேசியாவாக, வருகிறவராகிய மேசியாவாக, நீர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாக நீர் இருந்து கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. இந்த காலை வேளையில் அற்புதங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சபை மக்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை எதிர்பார்த்திருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிசாசின் கட்டுகள் ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிசாசின் கட்டுகள், ஒருவேளை மாந்திரிகங்கள், செய்வினைகள், பில்லி சூனியங்கள் எல்லாம் இருக்குமானால் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால கர்த்தர் அத்தனை காரியங்களையும் வேரோடு நீர் பிடுங்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். சகல அதிகாரங்களையும் சிலுவையில உரிந்த தேவன் கர்த்தர் விடுதலை கொடுப்பீராக. கர்த்தர் விடுதலை கொடுப்பீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமம் ஜெயம். இயேசு ஜெயித்தார், நாங்களும் ஜெயிப்போம் ராஜா. நீர் ஜெயிச்சிங்கப்பா, நாங்கள் ஜெயிப்போம் ஆண்டவரே. அந்த கிருபைகளை வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கொடுத்து கர்த்தர் நீர் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் இரக்கமுள்ளவராய் இருந்து ஒவ்வொருவரையும் நடத்துவீராக. அன்பின் கருத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எல்லா கனவும் மகிமையும் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.